ஹாய் இந்த வீடியோவில் பாண்டியர்களை பற்றி பார்ப்போம். பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதி என்னதுன்னா மதுரை, நெல்லை, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஆறுன்னு பார்த்திங்கன்னா வைகை ஆறு. தலைநகரம் வந்து மதுரை. இவங்க காலத்தில் வந்து முத்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. 3வது தமிழ்ச்சங்கத்தை வந்து மதுரையில் நடத்தியிருக்காங்க. 3 தமிழ்ச்சங்கத்தை நடத்தியவர்கள் வந்து பாண்டியர்கள் தான். இவங்க இதில் புகழ்பெற்ற அரசர்கள்னால் 2 பேரை சொல்லலாம். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், சிலப்பதிகார பாண்டியன் நெடுஞ்செழியன். இவங்க 2 பேருமே வேறு வேறு ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க தான் வந்து முதல்ல வந்தவங்க. இவங்க வந்து இவங்களோட இளமை காலத்தில் தலையாலங்கானம்ங்கிற இதில் வந்து இவருடைய எதிரிகளை வந்து தோற்கடிச்சிருப்பார். அதனால் அவருக்கு அந்த பேர் வந்தது. அடுத்து நம்ம சிலப்பதிகார பாண்டியன் நெடுஞ்செழியன், இவங்க தான் வந்து கோவலனுக்கு வந்து தப்பான தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. யானோ அரசன் யானோ கல்வன் கொடுகவில் ஆயுள் அப்படின்னு சொன்னது இவங்க தான். இவங்களுடைய மனைவி பேர் வந்து கோப்பெருந்தேவி. இவங்களை பற்றி சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன நூல்னா மதுரை காஞ்சி. இதை வந்து மாங்குடி மருதனார் அவங்க இயற்றியிருக்காங்க. இவங்களுடைய ஆறு வந்து வைகை, தலைநகரம் வந்து மதுரை, துறைமுகம் வந்து கொற்கை, கொடி வந்து 2 மீன். இவங்க காலத்தில் தான் வந்து நாலங்காடி அல்லங்காடிங்கிற அங்காடிலாம் ஃபேமஸாக இருந்துச்சு. அல்லங்காடியில் வந்து இரவு, அதாவது நாலங்காடினா பகல் நேர அங்காடி, அல்லங்காடினா இரவு நேர அங்காடி. இரவு நேர அங்காடியில் பெண்கள் கூட பாதுகாப்பாக போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததாக சொல்லுவாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தென் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.